கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம். தேங்க்ஸ் பி டு God for his incredible gift. அவருடைய கிருபை நான் நிர்மூலமாக அதற்பது அவனுடைய சொத்து கிருபை. காலை தோறும் அவை புதியவைகள். நீதி அதாவது புல்லம்பல் 3:22 சொல்றார், நான் நிர்மூலமாக அதற்பது ஆண்டுடைய கிருபை. நேற்று பாருங்க, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு நான் பகலில் 1 hour தூங்குவேன். அது கூட தூங்க நேரம் இல்லை. நேற்று 7:15 வரையும் வேலை செய்ய ரொம்ப அவசரமாக அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்குள்ள ஒரு முனிஸ்டிக்கு கிளம்பி போனேன். ரொம்ப லேட்டாக காரில் தான் போனேன். நான் வேலையை முடிச்சுட்டு நீட்டாகி காரில் ஏறி உட்காந்துருக்கேன். இந்த கை விரல்கள்லாம் வேலை செய்யலை. அப்படியே டெம்பர் அப்படியே நிற்கிது. இந்த விரல் மடங்குது, இவ் நிற்கிது, அப்புறம் மடக்குனா இந்த விரல் வருது, மாற்றி மாற்றி செய்யுது. நான் போய் மீட்டிங்கில் நிற்பேனான்னு எனக்கு தெரியல. நான் 8 மணிக்கு போனது 8:35 தான். எனக்கு 8:50 கையில் மைக் கொடுத்தாங்க. ஆனால் நிற்க கூட என்னால் முடியாத ஒரு நிலைமை. ஆனால் கிருபையாக ஆண்டவர் வழி நடத்தினார். அதுதான் அவருடைய ஈவு, அதுதான் அவருடைய கிஃப்ட்ன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். தமிழில் ஈவு கொடுப்பது ஆண்டவருடைய பலம். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவிலே சங்கீதம் 118 சொல்றாரு, 118:14 சொல்றாரு. 118:14 வாசிங்க. லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த் சொல்றாரு. லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? பலம் தருவார். என் கீதமுமான மை சேவியர், எனக்கு ரட்சிப்பானவர். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் தான் ஒரு மனிதனுக்கு புதிய பலன், புதிய கொடுப்பார். அதுதான் சங்கீதம் 41 சொல்றாரு, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதவு போல என் ஆத்துமா தேவனே நோக்கி காத்திருக்கேன்னு சொல்றார். மான்கள் எப்படி தண்ணியை பார்த்து ஓடுதோ, இந்த முந்தா நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். வியாழக்கிழமை ஒரு ஹில்ஸுக்கு போயிருந்தேன், ஒரு NMS உடைய பணித்தளத்துக்கு. பயங்கரமான ஃபாரஸ்ட் ஏரியா, யானைகள், மிருகங்கள், சிறுத்தை அண்டு கரடி அண்டு புலி, இதெல்லாம் தண்ணி இருக்கான்னு தேடி ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள வந்துருதான். குடிக்க தண்ணி இல்லை, அவ்வளோ வெயில் அடிக்குது. அவ்வளோ எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணி இருக்க இடத்துல மிருகங்கள் நடமாட்டம் தெரியுது, மிருகங்களோட வாசனை தெரியுது, மிருகங்கள் போனதுக்கு அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் மனுஷன் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இப்போ நம்ம தான் பாருங்க, கையில் ஃப்ளாஸ்க் வச்சிருக்கேன். காலையிலேருந்து 2வது ஃப்ளாஸ்க்கு. வேற தண்ணியை மாற்றி குடிச்சா என்ன ஆகுது? என்ன த்ரோட்டு ஃபெயிலியர் ஆகிடுது. மற்றபடி என்னால் வாழ முடியல. அதனால என்ன பண்ண, தண்ணி பாட்டில் கூடயே எடுத்துக்கிட்டு அலைய வேண்டியது இருக்குது. கடையில் கூட 20 ரூபா காசு கொடுத்து வாங்கினா தண்ணி செட் ஆகலை. ஆனால் அதுதான் தண்ணி. அதே மாதிரி நம்ம இதயம் எப்பவுமே ஆண்டவரை நோக்கி காத்திருக்கணும். தீத்து 3:5 சொல்றாரு, அவருடைய நீதி நிமித்தம் ரட்சிக்கலார், அவருடைய இரக்கத்தின் முடிவும் மறுஜன்ம சுவாசத்தின் முடிவும் அவர் என்னை பாதுகாத்து வழிநடத்திருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு வட இந்தியர் சென்னைக்கு வந்தாரா, சென்ட்ரல் ஸ்டேஷன் பகுதியில் ரூம் போட்டாரா, தங்கினாரா. இரவு 8:15 ட்ரெயின். சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நடந்து போக ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் குடுகுடுன்னு ஓடி போய் ஏடிடலாம். அது ரிசர்வேஷன்லாம் பண்ணியிருந்தார். அவர் 8:15 அவர் டைமில் அலாரம் வச்சு படுத்து தூங்கிட்டார். மணி 8:15 வாட்ச் வந்தோன்னா அலாரம் அடிச்சது, எழுந்தார். ஸ்டேஷனுக்கு போனார். ஸ்டேஷனுக்கு போனால் போண்டிய ட்ரெயின் 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஏன்னா ஸ்டேஷனில் மணி எவ்வளவு? 8:45. இவர் வாட்ச் எப்படித்தான் லேட் ஆச்சுன்னு இவருக்கே தெரியல. அரை மணி நேரம் வாட்ச் லேட்டாக போய்கிட்டு இருக்கு. அது வரையும் கரெக்டாக போன வாட்ச் ஸ்டேஷனில், அதாவது ஃபர்ஸ்ட் ஏசி டிக்கெட்டு 3500 ரூபா, சாதா டிக்கெட் வந்து 350 ரூபா, சாதா டிக்கெட்டு 300 ரூபா, ஸ்லீப்பர் 900 ரூபா, செகண்ட் ஏசி 1800 ரூபா, த்ரீட்டர் ஏசி 1800 ரூபா, செகண்ட் ஏசி 3000 ரூபா, அது 4500 ரூபா. எனக்கு சுகர் வியாதி வந்திருக்கு. 35 வருஷம் ஆச்சு. வயசு 64. 64 வயசுல கிட்டத்தட்ட 29 வயசுல சுகர் வியாதி வந்துருச்சு. எதுக்கு சுகர் வியாதி? நான் கூட ஒரு பாஸ்டர் இருப்பாரு, லாசர் பாஸ்டர் மாதிரி. அவரோட ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. அவரு மத்தியாஸ் பாஸ்டர், எனக்கு குருநாதர் மாதிரி. அவர் சொல்வார், அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும்பாரு. இப்போ டீ சாப்பிட இறங்கணும். ஒரு டீ சாப்பிட இறங்கணும்னா எல்லாரும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்தாங்க. நானும் ஒரு ஆசைப்பட்டு ஒரு பிரெட் எடுத்தேன். அந்த ஃபுல்லாக பிரெட் என்னால் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு மனிதர் நான் சாப்பாட்டில். அந்த பாச சொன்னார், அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கம்பார். ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட சரியாயிரும், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட சரியாயிருன்னு. அது அவர் சொல்லுங்க, நீ ஒரு கேலி பண்ணுற மாதிரியே இருக்கும், ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியே இருக்கும். என்னடா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறாரு, நமக்கு சுகர் கூடுது, இவர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்கிறாரு
இப்படிலாம் நமக்கு சுகர் கிடைக்குது. நமக்கு இங்கே போனால் பெங்காலி போகிறோம், கல்கட்டா அடிக்கடி போயிருக்கேன். கல்கட்டாவில் போனால் ரசகுல்லா சூப்பர் டேஸ்ட். நீ வந்தியாம்மா கல்கட்டாக்கு? ரசகுல்லா மத்தியான சாப்பாடு எப்படி இருந்தது? அந்த ரசகுல்லா எப்படி சாப்பிடு கேட்க அந்த பாஸ் இவர் வந்தார், இவர் வரல, எவ்வளோ ரசகுல்லா அது அப்படிங்கிற எவ்வளோ பெரிய அந்த உருண்டையாக ஒரு பால் மாதிரி வெள்ளைக்கல்லில் இருக்கும். அப்படி வாய்க்குள்ள வச்சா டக்குன்னு உள்ள போயிடும். இவ்வளோ பெருசுங்க, நிற்கவே நிற்காதுங்க. தொண்டை எப்படிதான் விரியுமோ தெரியல, மெல்ல தேவையில்லை, வாயில் வச்சுனா போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஃபேமஸ் இருக்கு. எந்த ஊருக்கு போனாலும், தூத்துக்குடி போனால் மெக்ரோன் பிஸ்கட் இருக்கு. மெக்ரோன் பிஸ்கட் இப்படி உயரமாக இருக்கும், கோபுரம் மாதிரி இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு கிலோ 1200 ரூபா. அது தூத்துக்குடியில் அது கிலோ விலை கம்மி தான். பெங்காலியில் விலை கம்மி தான் அந்த ரசகுல்லா. ஏன்னா அந்த ஊரில் அது விலை கம்மி. இதை ஸ்வீட்டு இப்படி ஆணுக்கு தான் திறந்து வைக்கணும். திறந்தோன்னா வாய்க்குள்ள தனியாகிடும். அது ஒரு 1.5 மணி நேரம் டேஸ்ட் இருக்கும் வாயில. ஒரு 2 மணி நேரம் 2 உதடும் ஒட்டும். அது வெறும் முந்திரி சீனியும் தான், முந்திரி பருப்பும் சீனியும் தான். அது அந்த ஊர்ல ஃபேமஸ். இப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப சுவை அறிந்து சாப்பிட்ற ஆளுனா. நான் போன அந்த அம்மா டீ வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க, லாசர் ஒய்ஃபு. அந்த கடை டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த அம்மா டீ வாங்கி அந்த வெயிலில் ஏற்கனவே வண்டியை விட்டு எதுக்கு இறங்குறோம்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்தோடனே டீ சாப்பிட்றியாங்குது. அவ்வளோ கஷ்டம், ஆனா ஒரு டேஸ்ட். அப்பதான் அவர் ஜோம் பண்ணி சாப்பிடுங்கிறப்போ ஆண்டவரோடு கேட்டேன், என்னப்பா இவங்க இப்படி சொல்றாங்களே. ஆண்டவர் சொன்னாரு, நீ சாப்பாட்டு பிரிய, அதனால நீ சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடி கொழுப்பு சத்து ஏறி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவ, அதனால நீ சாப்பிடக்கூடாது என்பதற்காக உனக்கு வியாதி கொடுத்துருக்கேன். இதுதான் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட். இது நமக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கிறாரு, தைராய்டு கொடுத்துருக்கிறாரு, முட்டு வலி கொடுத்துருக்காருன்னா ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு கொடுத்தீங்கன்னு நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் ஏன் கொடுத்தான்னு உங்களுக்கு சொல்லுவார். பைபிளை வச்சுக்கிட்டு, தகப்பனே எதுக்கு கொடுத்தீங்க? கொலஸ்ட்ரால் எனக்கு ஏன் கூடிச்சு? எனக்கு ஏன் மன அமைதி இல்லை? நீ மாமியார் கூட சண்டை போடுற, அதனால மன அமைதி இல்லை. நீ புருஷன் கூட சண்டை போட விட்டு கொடுக்குற தன்மை உனக்கு இல்லை, அதனால உனக்கு என்ன இல்லை? மன அமைதி இல்லை. உன் குடிகாரன் வீட்டுக்காரன் குடிகாரன் தான் இல்ல, கஞ்சாக்காரன் தான் இல்லைங்கல்ல, திருடன் தான் இல்லைங்கல்ல, போலீஸ்காரர் அடிக்கடி அவரை தேடி வர்றாரு இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க அந்த மனிதனை ஏண்டா இப்படி இருக்குன்னு அந்த மனுஷனை தொல்லை பண்ணாம அந்த மனிதனுக்காக நீங்க ஜெபம் பண்ற மக்களாய் மாறுறப்போ, எதுக்கு இந்த மனிதனை எனக்கு கிஃப்டா கொடுத்தீங்க? இப்படி ஒரு குடிகாரனை எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கீங்க, ஒரு கஞ்சா பற்றிய கிஃப்டா கொடுத்துருக்கீங்க. ஊர்ல இருக்க எவனோ திருட்டா என் வீட்டுக்காரன் வந்து கூப்பிட வந்துடுறாரு, போலீஸ்காரரு ராத்திரி 12:30 மணிக்கு வந்து தட்டுறாரு. கேட்டீங்கன்னா ஆண்டவரோட அமைதியை கொடுக்கும் ஆண்டவர், நம்முடைய குறைகளை மாற்றி கொடுக்கும் ஆண்டவர். அந்த அமைதியின் மத்தியில் அந்த மக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறப்போ அவர் விடுதலை கொடுத்து நீங்க உயர்த்தும் ஒரு ஜீவன ஆண்டவர். அதுதான் அந்த சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தர் சொல்ல முடியாத என்னுக்காக இருக்கு. 2 Corinthians சொல்றாரு, அந்த ஈவு thanks to the God for this incredible gift ன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே கைவிடாத ஆண்டவர், நம்மோடு கடந்து வந்த ஆண்டவர். நம்ம அதை நோக்கி பார்க்க, எதுக்கு எனக்கு ரெண்டு மனுஷன் லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணேன். எங்க அம்மா வேண்டான்னு தான் சொன்னாங்க. டே வேண்டாம் டி, சின்ன வயசுல கஞ்சா அடிக்கிறான் டி, அவனை விட்டுன்னு கேட்டாங்க. ஆனா நான் சொன்னேன், அவனை விட்டா இனிமேல் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாதுன்னு கல்யாணம் பண்ணேன். ஆனா இப்படி ஒரு தரித்திரத்தை நான் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறேன் நீங்க கேட்கிறப்போ, ஏதோ ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் உங்களுக்கு அவரை கொடுத்துக்கிறார். கொடுத்ததுல ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஏன்னா அவருடைய ஒரு சிந்தை இல்லாம, எதுவுமே அவருடைய சித்தம் இல்லாம இஸ்ரேல் மக்களை கூப்பிட்டு நீ இங்க இருந்து கிளம்பி போயிருப்பா என்ன சொல்ற. ஒரு ஆட்டுக்குட்டி எடு, அதை வெட்டு, எலும்பை உடைக்காத, அது ரத்தத்தை எடுத்தோம் வீட்டு வாசல்ல பூசிட்டு அந்த எலும்பெல்லாம் உடைக்காம அதை சுட்டு சாப்பிடு. இந்த செட்டிநாடு சிக்கனை வைக்கக்கூடாது, அதை தீயில சுடணும். புளிக்காத ரொட்டி சாப்பிடு. ராத்திரியே புது ட்ரெஸ் போடு, கையில தடியெடு, புது செருப்பு மாட்டிட்டு சொல்லாம கூட அவன் ஓடி இருந்த ஊரை விட்டுங்கிறார். இந்த ஊரை விட்டு போயிட்டு அவன் எல்லாமே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். தலைப்பிள்ளை செத்து போச்சுன்னு, எல்லா பிள்ளையும் செத்து போச்சு, எகிப்துடைய மக்கள் எல்லாமே செத்து போச்சு. அந்த மக்களை போக சொல்லிட்டு அந்த மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் பாரவனை கூப்பிட்டு, பாரவனை விட்டு போயிட்டு போய் ஆடுறாங்கிற. யார? பாரவனுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குற. இவங்களே அனுப்பிட்டாரு, இவங்களே பிள்ளைல இருப்பதான் பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஒழுங்கா தூக்கிருந்த பிள்ளை ஒரு கிள்ளு ஓன்னு அழுகுது ஒரு ஆட்டு. ஐயோ பிள்ளை நான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்படிங்க இதை ஏத்துக்க முடியும்? நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டவர், சோதிக்க மாட்டவர்.
சோதிக்கும் ஆண்டவர். அவர் என்ன பண்றாரு, பிள்ளைங்கிட்டாரு, போராண்டாரு, இவன் போய்கிட்டு இருக்கான். பின்னால இவனும் பாருங்க பீரங்கி என்னவோ எடுத்துக்கிட்டு போறான். எகிப்து யாத்திரா 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, யானைப்பட, குதிரைப்பட எல்லாம் எடுத்துட்டு போறான். பின்னால அங்க போறவன் போங்க போச்சோன்னு அவன் தலைப்பிள்ள எல்லாம் சகல, இவன் தலைப்பிலாம் செத்து போச்சு. திரும்பி பாக்குறான், ஆகா என்னடா இவன் வர்றான் நம்ம கூட, நம்ம அடிக்க போறானே, சாக போறானுங்கிறப்ப அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க. தகப்பனே ஜெபம் பண்ணிட்டு அந்த ஞானஸ்தானம் கொடுத்த மோசையை கூப்பிடுறாங்க. முட்டாள், அறிவு இருக்கா அவனுக்கு? அங்க செத்தாலும் நல்ல கல்ற இருக்கு, இங்க வந்தாடா சாவணும் அனாத போனோமா. கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணிட்டான். இப்ப இஸ்ரவேலர் திரும்ப திட்டுற கடவுளை. நாமும் இந்த ஒளி உள்ள வாழ்க்கைக்கு வரும் என்ன, ஒரு அமைதி இல்லாம இருந்தோம், அடிமைப்பட்டு கிடந்தோம், பாவங்கிற ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம், குடிங்கிற ஒரு அடிமைத்தனம், கஞ்சாங்கிற ஒரு அடிமைத்தனம், போதைங்கிற ஒரு அடிமைத்தனம், சண்டைங்கிற ஒரு அடிமைத்தனம், திருடுங்கிற ஒரு அடிமைத்தனம், பிறரை ஏமாத்துங்கிற ஒரு அடிமைத்தனம். ஆனா இயேசுங்கிற ஒரு நபர் வந்தோன்னு ஒரு அமைதி வந்துருச்சு. அமைதி வந்த உடனே வீட்டுக்காரர் திட்டுறாரு, எங்கடி போன, சசிகா போனான்னு அடிக்கிறார். மாமியார் திட்டுது, அண்ணன் திட்டுறான், தம்பி திட்டுறான். சர்ச்சுக்கு தாண்டா போனேன், இவ்வளவு நாள் இவ்வளவு மோசமான வந்தனே, இப்ப சர்ச்சுக்கு தாண்டா போனேன், இல்ல என்னடா தப்புன்னு சொல்லி, ஏன் அப்பா அங்கே இருந்தாலும் இருந்திருப்பனே, என் ஏன்பா அங்க கூப்பிட்டு வந்தேன்னு நான் கடவுளையும் திட்டுறோம். இப்படித்தான் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா அந்த மக்கள் பாருங்க, மோசையை திட்டவன மோசை சொல்றாரு, எப்பா கையில என்ன இருக்குங்கிற அந்த செங்கடலை பிரிச்சு விடுறாரு. கடல் பிரியுது, கூவநதி பிரியுமா ரெண்டா பார்க்க முடியுமா? அந்த கடல் பிரியுது. அந்த கடல் பிரிஞ்சு அந்த கடல்ல நடந்து போறாங்க. கடவுளுடைய தூதன் வந்து அந்த மக்களுக்கு முன்னால போய்கிட்டு இருக்கிறார். இந்த மக்களும் பின்னால வராங்க அடிக்க. திரும்ப இந்த மக்களுக்கு அதிருப்தி, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, திரும்ப திட்டுறாங்க. முன்னால போன தெய்வ தூதர் 2 பேருக்கு நடுவுல வந்துட்டார். அவங்களுக்கு கேப். முன்னால போன தெய்வ பிரசனம் இவங்க மத்தியில மூடிடுச்சு. இவங்க வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்தாங்களாம். கடல்ல தரையில நடக்கிற நடு கடல்ல நடந்துகிட்டு இருக்காங்க. அதே இடத்துல இன்னைக்கு மத்திய தரைக்குள்ள கடல் தாண்டி போற மாதிரி ரோடே போட்டிருக்காங்க. இன்னைக்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு ரோடே போட்டுட்டாங்க. இவங்க பஸ்ல கிட்டத்தட்ட 15-20 நிமிஷமோ 30 நிமிஷம் கடலுக்குள்ள போனேன். ரோட்லன்னா பஸ்ல போனேன். சுத்தி தண்ணியா, நடுவுல ரோடு. இப்ப மெட்ரோ ரயில் இந்த ஸ்டேஷன் ஹைகோர்ட்ல இருந்து சென்ட்ரலுக்கு போகுது, சென்ட்ரல் இருந்து எங்க போகுது, ஓமந்தூரார் போகுது, அரசினர். இடையில என்ன இருக்கு, கூத்துக்குள்ள போகுது பாருங்க. என்னால கற்பனை பண்ணவே முடியல. கூத்துக்குள்ள வண்டி என்ன அழகா போய்கிட்டு இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க போட்டான். நம்ம டெக்னாலஜி இப்பதான் வளர்ந்துருக்கு. எப்படியா போகுது இந்த மின்ட் ஸ்டேஷன்ல பாருங்க, வண்ணார்பேட்டையில இருந்து தேராயா போகும்னா மேல பிரிட்ஜி, வண்டி, ட்ரெயின் எல்லாம் கீழே ட்ரெயின் போகுது. 100 ட்ரெயின் எப்படி போகுதுன்னே தெரியல. எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்க. அந்த டெக்னாலஜி அன்னைக்கே வந்துருச்சு. அப்படி போறப்ப என்ன நடந்தது, விட்டீர வேலை, அதிகமான வேலையில இவங்க எல்லாம் அந்த கடல் மூடி செத்து போறான் எகிப்தியெல்லாம். அதுதான் சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்றும் காண மாட்டான்னு சொல்றாரு. அதுதான் ஈவு, அதுதான் ஆண்டவருடைய கிஃப்ட். ஒருவேளை ஆண்டவர் இந்த 10 ஆண்டுகள் தேவ ராஜ்யம் திருச்சபைக்குள்ள உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து வந்திருக்கிற ஆண்டவர் ஒரு கால் நம்மளை என்ன பண்றது இல்ல, கைவிடுறது இல்ல. அழைத்து வந்த ஆண்டவர் எப்பவுமே உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போச்சுங்கிறாரு. நீ கஷ்டப்படாத, வேதனைப்படாத, உன் நிறைவு நாட்கள் உன்னை நிச்சயமா என்ன பண்ணுவேன், உன் வாழ்க்கையினா கூட்டி கொடுப்பீங்கிறாரு. அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்ம என்ன பண்றதில்ல, கைவிடுறதில்லை. அவரை நோக்கி பார்த்த மூன்று ஒரு கால் என்ன பண்றதில்ல, வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆண்டோடைய சமூகத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு, அதான் சொல்றார், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசனுடைய ஜெபம் கேட்கப்படும், கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையா இருக்கிற மனிதன் பாக்கியவான், கர்த்தரை நம்பியும் சீயோனை போல அசையான நம்பிக்கையா இருப்பார்கள். சங்கீதம் 125:1 சொல்றாரு. ஆண்டவரை நோக்கி மட்டும் தகப்பனே, இந்த உலகத்துல யாருமே எனக்கு இல்லப்பா, நீங்க ஒருத்தர் தான்ப்பா எனக்கு வாழ்வுன்னு சொல்லி இருக்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே. என்னுடைய சகோதரர் சென்னைக்கு வந்து 4 ஆண்டுகள் பணி செய்தாராம். 1960 4வது ஆண்டு திருமணம் முடித்து 22வது நாள் 4 ஆண்டுகள் உழைத்த பணம் இல்லை கையில.
ஏமாற்றப்பட்டு விட்டார். இரவு உணவில்லை, கண்ணீரோடு ரோட்ல இருந்தாராம். தன் மனைவி, இளம் மனைவியோடு கையை பிடிச்சுக்கிட்டு சென்னை பட்டணத்துல என்ன செய்யுதுன்னு தெரியலையா. ராத்திரி சாப்பிட வழி இல்லை, படுக்க இடம் இல்லை, எங்க படுக்கிறது? ஒரு மனைவியை கூட்டிட்டு ரோட்ல எங்க படுக்கிறது தெரியல அவருக்கு. அப்படியே ரொம்ப கண்ணீரோடு இருக்கிற ஒரு சகோதரர் வந்தாரா. கவலைப்படாதப்பா, அது மெட்ராஸ், பாரிஸ்ல போய் 2 பெட்டியை தூக்கி பஸ்ல வச்சாலும் 50 காசு கிடைச்சிரும். அன்னைக்கு 5 காசு காலனா ரேனா காலம், ஒரு அண்ணா கிடைச்சிரும், கதை போயிட்டோம், கவலைப்படாத, சென்னை இது பிழைச்சிக்கலாம், உழைக்கிறாள் பிழைக்கலான்னு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து கூட்டு போனாரா. அந்த வாக்கு தத்துவம்னா இன்னைக்கு டிஎஸ் ஃபேமிலின்னு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். யாரெல்லாம் நம்ம ஆண்டு, அவரை தான் அவருடைய கிஃப்ட். நம்ம ஆண்டவரை நோக்கி எப்பெல்லாம் பார்த்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். நமக்கு எப்பவுமே கிஃப்ட் கொடுக்குறவர், எப்பவுமே பாதுகாக்கிறவர். இப்போ ஒரு வீடை, ஒரு இன்ஜினியர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறோம். கான்ட்ராக்ட் கொடுக்குறப்ப அந்த இன்ஜினியர் வாங்குறார். நல்ல சமபூமி என்ன பண்றாரு? முதல்ல தோன்றார். காலம் 10 அடிக்கு ஒரு காலம் போடுவார். எவ்வளோ பெரிய வீடு அவ்வளோ ஓட்ட வரும், பூமியை ஓட்டப்படுவார். எங்கே பார்த்தாலும் மண், மேடு, பள்ளம். கீழே ஃபவுண்டேஷன் போட்டு பிறகு செங்கல் வச்சு கட்டுவார். வேறு சீலிங் போடுவார். சரி, சீலிங் போட்டு முடிஞ்சிருச்சேன்னு உள்ளே போக முடியாது, அசிங்கமாக இருக்கும், பூசி இருக்காது, கரண்ட் இருக்காது, பள்ளம் மேடாக இருக்கும். ஆனால் அவர் அதுக்கப்புறம் அது ஒயரிங் பண்ணி பூசி பெயிண்ட் அடித்து சுத்தம் பண்ணி கீழே டைல்ஸு மார்பிள்ஸ் போட்டு அங்கங்கே ஆர்ச்சி போட்டு அந்த ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் போட்டு ஜன்னல் போட்டு எல்லாம் பார்த்த பிறகு அந்த வீடு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்ல அப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்தோம். ஒரு சகோதரர் பாருங்க, நல்ல மனிதர், ரொம்ப நல்ல சூப்பர் ஆளு, ரொம்ப மரியாதையானவர், எனக்கு ரொம்ப சொந்தக்காரர், ரொம்ப நெருங்கிய சொந்தம். என்னோட ஒரு 15-20 வயசு அதிகம். நல்ல குடிகாரர், நல்லா சம்பாதிக்கிறவர். நல்ல குடிகாரர் காலையில் 5 மணிக்கு சைக்கிள் எடுத்துருவார். நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாலே 1000 ரூபா சம்பாதிப்பார். அப்போ கூலி வந்து 200 ரூபா, இப்போ 1000 ரூபா கூலி. சாதாரணமாக 1000 ரூபா கூலி கம்மியாக யாருக்கும் கிடையாது, 800 ரூபாய்க்கு மேலே தான் 1000 ரூபா கூலி. ஆனால் அவர் அப்போ 200 ரூபா கூலி, அப்போவே 1000 ரூபா சம்பாதிப்பார். 15 நாளைக்கு ஒருக்கா காணாம போடுவார். அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும், களிமேட்டில் படுத்திருப்பாரு. அங்கே போய் சைக்கிள் அவரை அள்ளி ரிச்சால் அள்ளி போட்டு கூப்பிட்டு வரும். பிறகு ஒரு 20 நாள் கழிச்சு மொத்தமே அவர் சைக்கிள் பணம் இல்லாமல் போயிடும். ஆனால் அடுத்த நாள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம், சைக்கிள் பணம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இவர் தொலைச்சுவாருன்னு தெரியும். கரெக்டாக வருஷத்துல 2 தடவை சைக்கிள் தொலைச்சிருவார், பணத்தெல்லாம் விட்டுவார். மாசத்துல ஒரு தடவை அள்ளிட்டு வருவாங்க. ஆனால் அந்த குடும்பம், அந்த அம்மா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. அந்த கிருபையை பத்தி, அந்த சகோதரர் கிருபையை பத்தி தான் பாட்டு பண்ண நினைக்கிறேன். தாழ்மையில் நினைத்தவரை கர்த்தரை துதியுங்கள். நம்ம தாழ்மையா இருந்தோம், கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தோம். அந்த சகோதரிய பெரிய நிலைமை என்னன்னா, அவர் செத்து போனாரு. அவர் அப்படி குடிகாரரை வச்சு 3 பிள்ளைகளை வளர்த்து 3 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி ஒரு இடம் வாங்கி 1700 சதுர இடம் வாங்கி இன்னைக்கு மாசம் 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் வாடகை வர்ற மாதிரி ஒழுங்கு பண்ணி அந்த அம்மாவுடைய 85 வயதுல ஜாலியா இருக்கு. ஆண்டவர் கொடுத்த அந்த ஈவு, ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை. சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் தான் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்மளால முடியாது, நம்ம ஓடுறோம் அவ்வளவுதான். கர்த்தர் எனக்காக யாவையும், விதைக்கிறவனுக்கு விதையையும். அந்த 2 குருந்தியர் சொல்ற, விதைக்கிறவனுக்கு விதை. யார் விதைக்கிறானோ அவனுக்கு விதையை கொடுக்கிறார். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அழித்து அவனை பெருக பண்ணுகிறார், டெவலப் பண்றார். நான் வீட்டுல தான் இருப்பேன், கடவுளை என்னை காப்பாற்றுவாரு. விசுவாசத்தை வீட்டுல இருந்து என்ன பண்ண மாட்டாரு, கடவுள் இவர் இருக்காரு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் காட்டுக்கு போனாரு. காட்டுக்கு போய் காட்டுல ஒரு நரியை பார்த்தார். நரி தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? ஒரு நரிக்கு கால் ஓட்ட, 4 கால் இருக்கும், ஒரு கால் ஓட முடியாது, அதனால இழுத்து தான் நடக்கும். இவர் காட்டுக்கு வேலைக்கு போனவர் அந்த நரியை பார்த்தாரு. அந்த நரிக்கு கால் இல்லை, எப்படி அதுக்கு உணவு கிடைக்கும், நடக்கவே முடியலன்னாரு. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க அங்கிருந்து ஒரு புலி வந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டுச்சு. மான் அப்ப
அப்பந்தான் கடிக்குது, நான் ரத்தம் அடியுது, வியாதி சாப்பிட்டுச்சு. அதுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது. அந்த புலி டைகர் போட்டுட்டு போயிட்டு, அது போட்டுட்டு போனோன்னு அந்த நரி அந்த புலி இருக்க போனா இதை சாப்பிட்டோம். அது போனோன்னு காலை இழுத்தான் சாப்பிட்டு மிச்சத்தை அழகா சாப்பிட்டுச்சான். கடவுள் இவ்வளவு நல்லவர்ரா, அந்த ஓட முடியாத நரிக்கு வாழ்வு கொடுத்தாரா. நானும் நமக்கு வேலைக்கு வர மாட்டேன், வீட்டிலே இருப்பேன். வீட்டிலே இருந்தார். கடவுள் கொடுக்கவே இல்லை, வானத்தை திறந்து கொடுக்க மாட்டார். சோம்பேறிக்கு அறுப்புல போனாலும் என்ன கிடைக்காது, பிச்சை கிடைக்காது. விதைக்கிறவனுக்கு விதை. ஒருத்த வாழைப்பழம் கேட்டானா, விதையை கொண்டாந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரா, இந்த வச்சு கூடாது. விதையை எப்படி சாப்பிடுவோம், இதை போட்டு மரமாக்கி காய் வர வச்சு சாப்பிடு. அதுதான் ஆண்டவர். ஈவு எனக்கு ஏன் கொடுக்கல? பலத்தை கொடுத்திருக்கிறாரு, அறிவை கொடுத்திருக்காரு, ஞானத்தை கொடுத்திருக்காரு. ஞானம் பலம் பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் இந்த கொடுத்த வேலையில் என்ன பண்ண, உண்மையா இருக்கணும், சரியா செய்யணும். கடவுள் போய் வேலைக்கு போகல, ஜெபம் பண்ணாரு, பல நாட்கள் கடவுள் கொடுக்கவே இல்லை. நரிக்கு கொடுத்தாரு, ஓட்டக்கால நரிக்கு கொடுக்குறாரு, நொண்டி நதிரிக்கு கொடுக்குறாரு, எனக்கு கொடுக்கலையே. நீங்க கொடுக்க மாட்டார். விதைக்கிறவனுக்கு விதையை, ஒரு விதையை கொண்டு போய் போட்டா எத்தனை விதையாகும்? ஒரு சினிமா பார்த்தீங்களா, ஒரு காமெடி சீன், ஒரு மூட்டை நெல் கொடுத்தா அரை மூட்டை தான் அரிசி வரும். பேசிட்டே கடைசியில் 2 நெல் கொடுத்தா எத்தனை அரிசி வரும் பாரு. ஒரு நெல் வருது இல்ல, அப்போ ஒரு மூட்டைக்கு ஒரு வரணும்ல. 2 கொடுத்தா 2 அரிசி வருது இல்லடா, வரணும்ல. ஆனா அது இல்லை, அதுல இருக்க உமி தவுடெல்லாம் போனா என்ன ஆயிரும்? அதே மாதிரி ஒரு மூட்டை நெல்லை எடுத்துட்டு போய் ஒரு ஏக்கர் இடத்துல விதைச்சிட்டிங்கன்னா, விதைச்ச அந்த இது நான் கொடுக்காப்புலையே அந்த நெல்லுக்கு போடலாம், கொற்கடிக்கான். விருதுநகர்ல அந்த 250 ரூபா கிலோ, சூப்பர் டேஸ்ட். இப்போ சீசன். அதுல ஒரு சகோதரி ஒரு கொட்டை கொண்டு ஒரு இடத்துல போட்டாங்க. தினம் எனக்கு 10 கொற்கொலிக்காய் தர்றாங்க. ஒரே ஒரு விதையில எத்தனை தர்றாங்க? அதேதான் விதைக்கிறவனுக்கு விதை. விதையை கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? வேலையை கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? வேலையை டெவலப் பண்ணணும். 100 ரூபா உங்களுக்கு சம்பளம், 300 ரூபா சம்பளம், இல்ல 250 ரூபா சம்பளம். 250 ரூபா என்ன பண்ணக்கூடாது? செலவு பண்ணக்கூடாது. 25 ரூபா காணிக்க, திருச்சபைக்கு, ஊழிக்கு, ஏழைகளுக்கு 25 ரூபா கொடுத்து வச்சிடணும். மிச்சம் 225 ரூபாயில 20 ரூபா உண்டியல்ல போட்டுறணும். நம்முடைய பின்னால வாழ்வுக்கு அந்த 200 ரூபாயெல்லாம் என்ன பண்ணணும்? வாடகை கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கணும், குடிகார கணவருக்கு துட்டு கொடுக்கணும். எல்லாம் அந்த 200 ரூபாயில தான் பார்க்கணும். இப்படிதான் சேர்த்து வச்சு நம்மளால எங்களை டெவலப் பண்ணாங்க. இதுதான் ஈவு, இதுதான் கிஃப்ட். என் ஒய்ஃப் சொல்றா, போதும்பா இருக்கிறதே உன்னால சாப்பிட முடியும், ஏன்ப்பா அவனுக்கு டென்ஷன்? இருப்பா, ஒரு ஏசி ரூம் இருக்கு, படுத்து தூங்குப்பா, போகாதப்பா. மனைவி சொல்லுது, பிள்ளைகள் சொல்லுது. நான் சொல்றேன், ஓடி உழைச்சிட்டோம், டெவலப் பண்ணிட்டோம். என் காலம் வர மாதிரி நான் டெவலப் பண்ணது கெட்டு போகாம நான் பார்த்துக்கணும்ல. அது கெட்டு போறதுக்கு எனக்கு பிடிக்கலப்பா. இருக்கிற வரை வேலை செய்வோம், கடவுள் பலன் தருவார். அவர் கூப்பிடுறதுக்கு நீட்டா போயிடலாம். அதுதான் ஈவுன்னு சொல்றேன், ஒருவேளை தனமும் சொல்றேன். நேற்று அதுக்கு உண்மையான பிராக்டிக்கல் அனுபவம் நீங்களும் முடியவே இல்லை அந்த அளவுக்கு. இருந்தாலும் இன்னைக்கு காலையில, அதனால ஃபர்ஸ்ட் சர்வீஸை கேன்சல் பண்ணிட்டேன். முடியலங்கிறதுக்கு அது 2வது சர்வீஸ், இன்னொரு சர்வீஸ் போகணும். சாயங்காலம் 2 சர்வீஸ் இருக்கு. இருந்தாலும் கொடுத்த ஈவு, இதுதான் ஈவு. கொடுத்த என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, அவரே எனக்கு சீவியர் ரட்சகர்னு சங்கீதம் 118:14 சொல்றார். கர்த்தரே எனக்கு பாதுகாப்பு, அவர் என்னை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவர். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், எதுக்குமே கவலைப்படாம தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க. என கர்த்தர் 116:12 சொல்ற, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவரை நான் எல்லாத்தையும் செலுத்துவேன். எனக்கு உபகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை வீட்டு தெரியுமா? கொடைக்கானல் மேல 35 கிலோமீட்டர், மன்னமனூர் கவுஞ்சி ஒரு கிராமம். அந்த கிராமத்து பேரு கவுஞ்சி. மேல போயிட்டு கீழே வர எங்க வண்டி பிரேக் ஃபெயிலியர் ஆகுது. கிறிஸ்துமஸ்க்கு 3 நாளைக்கு முன்னால பிரேக் நிக்கல. பின்னால பெரிய பள்ளம், 200 அடி பள்ளத்துல மழை பெஞ்சு தண்ணி, ஃபால்ஸ் தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. 200 அடி பள்ளத்துலன்னா மேல இருந்து விழுந்தா வண்டி என்ன ஆகும், நாங்க என்ன ஆகும்? கூடையெல்லாம் அள்ளிட்டு வரணும். இது 20 வருஷத்துக்கு மேல நடந்த சம்பவம். ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன ஈவா பலனை தந்திருக்கிறார். எத்தனை விபத்துக்கள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ கண்ணுங்கள், பொல்லாப்பு, சேதம், இதன் மத்தியில ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதுகாத்து
வழிநடத்தி வந்திருக்கிறார். அதுதான் ஆண்டோடைய ஈவு. அந்த ஆண்டோருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்னு சொல்றாரு. சங்கீதம் 138 சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாரையும் நம்ம கவலைப்படவே வேண்டாம். கவலைப்படுறவங்க ஒரு முளத்தை கூட்ட முடியாது, கவலைப்படுறவங்க ஒரு முளத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது. கர்த்தருடைய சமயத்தில் தோத்திரம் சொல்லி தகப்பனே எனக்கு வாழ்ந்து கொடுங்க ஆசிரியர்கள் கேட்கிறப்போ 10 ஆண்டுகள் கடந்து வந்த தகப்பன் இன்னும் அநேக ஆண்டுகள் அநேக திருச்சபையாக இந்த திருச்சபை வளர்த்தி உங்கள் மூலம் அநேக மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனை காணப்படுகிறார். ஒரு விஷயம் கூட தகப்பனை நோக்கி பார்ப்போமா?